ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸை கேட்டதுலேருந்து ஜிவி பிரகாஷ், சைந்தவி அவங்க 2 பேரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ஷாக்லையும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இவங்க டிவோர்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸையும் ஸ்பெகுலேஷன்ஸும் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சைந்தவி. ஸோ சைந்தவி அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு ஒரு பர்சனை பத்தி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு பேசுங்க. இல்லாட்டி நீங்க பேசவே பேசாதீங்க. உங்களோட ஓன் அசம்ஷனுக்கு வந்துட்டு நாங்க ஆளாக முடியாது. நீங்க சொல்ற ஒரு விஷயமும் எங்களை ஹர்ட் பண்ணுது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. அண்ட் நீங்க பேசுற ஒரு விஷயமும் எங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சைந்தவி அவர்கள் கொஞ்சம் ஹார்டாவே ஒரு சில விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் படி இவங்க 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த நேரத்துல இப்போ அதுக்கு சைந்தவி அவர்கள் சரியான பதிலடியும் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் தெரியல, அவங்களுக்குள்ள வந்துட்டு வேற ஏதோ வந்து மன வருத்தம் காரணமா தான் இப்போ பிரியிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். எனக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் கிட்டத்தட்ட 24 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா கண்டினியூ ஆகும். நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் பிரிஞ்சிருக்குமே தவிர்த்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்க போகுது. சைந்தவி அவர்கள் அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் மித்தவங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ராப்பரா தெரியல அப்படின்னா தயவு செய்து அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அண்ட் தப்பான ரூமர்ஸையும் தப்பான ஸ்பெகுலேஷனையும் தயவு செய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சைந்தவி அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லவும் செஞ்சிருக்காங்க.